டாக்டர் உங்களை பார்க்க வந்தா ஒரு 2 ரூபா குறைச்சி அனுப்புறீங்களா? அப்படியே பேசிக்கிறாங்க. நான் கொஞ்சம் வரவங்கிட்ட டீட்டெயிலாக கேட்பேன், அவ்வளோதான். மற்றபடி அவங்க வந்தாங்கன்னா சட்டு புட்டுன்னு அவங்க ஹெல்த் என்னவோ கேட்டுட்டு அவங்களுக்கு என்னவோ மாத்திரை கொடுத்துட்டு அனுப்பிச்சி விட்ருவேன். டாக்டர் கை பிடிச்சி விளையாட பார்க்குறீங்களா? என்ன தெரியுது? உனக்கு என்ன ப்ராப்ளம் சொல்லிட்டு வந்த? நான் இன்னும் எதுவுமே சொல்லலை. சொல்லாத வியாதியை கண்டுபிடிக்கிறவன் தான் இந்த டாக்டர் கலீல். சரி சொல்லுங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை? இந்த வெயில்ல மயக்கமா இருக்குது டாக்டர். தெரியும், அதனால தான் உங்கள் கையை பிடிச்சிக்கிட்டே இருக்கேன். இப்போ விட்டுறேன், சொல்கிறேன். சரி, உங்களுக்கு மயக்கன்றீங்களே, எவ்வளோ விதமான மயக்கம் இருக்குது தெரியுமா? இப்போ நம்ம ஆப்ரேஷன் தேட்டருக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு இன்ஜெக்ஷன் போடுவோம், அது ஒரு விதமான மயக்கம். இப்போ கர்ப்பிணி பெண்களுக்கு தலை சுத்துதுன்னு வாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது ஒரு விதமான மயக்கம். உண்ட மயக்கம் இருக்குது. ஓடுவோம் பார்த்தீங்களா, ரன்னிங்கில் ஓடி ஓடி களைச்சதுக்கப்புறம் ஒரு சின்னதாக மயக்கமாக இருக்கணும், கேராக இருக்கணும், அது ஒரு மயக்கம். மீதி சொல்கிறேன். பணத்தாசையில் ஒரு சில பேருக்கு மயக்கம் இருக்கும், பொண்ணை பார்த்தா ஒரு சில பேருக்கு மயக்கம் இருக்கும், பதவி மேலே மயக்கம், இன்னும் பல வகையான மயக்கம் இருக்கு. இன்னும் நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். டாக்டர் டாக்டர் எனக்கு என்ன மயக்கம் அது சொல்லுங்க டாக்டர். சொல்கிறேன். உங்கள் லெஃப்ட் ஹேண்டை தூக்குங்க, உங்கள் ரைட் ஹேண்டை தூக்குங்க, காட்டுங்க, கண்ணை காட்டுங்க. ரொம்ப கஷ்டம், வெயிலால வந்த மயக்கம் உங்களுக்கு. அப்படியா டாக்டர்? நீ தான்டா சொன்ன. இப்போ நான் என்ன டாக்டர் பண்ணணும்? ஒன்றும் பயப்படாதீங்க, வெயிலுக்கு எல்லாருக்கும் வர்றதுதான். இல்லை டாக்டர், எனக்கு பயமாகுது டாக்டர், எதனா பண்ணுங்க டாக்டர். ஒன்றும் இல்லைன்னா கேட்க மாட்டேங்கிறானே. சரி, உனக்கு ஏதாவது கொடுத்தாதான் திருப்திப்படுத்த முடியும். நாங்க டாக்டர் எனக்கு எதுவுமே சொல்லாம நீங்களே பேசிட்டு இருக்கீங்க. அது ஒன்றும் இல்லை, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. பத்தரேன். இந்தாங்க, இது குடிச்சா சரியா போயிடுமா? சரியா போயிடும், குடிங்க. அப்ப சரி, நான் குடிக்க வச்சிருந்த தண்ணிடா. நான் கிளம்பிட்டா டாக்டர்? சொன்னா திரும்ப வருவான். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, போலாம். உங்க ஹார்ட் பட்ட பட்ட பட்டன் துடிக்கிற மாதிரி இருந்தாலும், உங்க கை ரெண்டும் பிச்சுக்கிட்டு போற மாதிரி இருந்தாலும், உங்க கால் ரெண்டும் கட்ட கட்ட கட்டன்னு ஆடுற மாதிரி இருந்தாலும், உங்க கண்ணு பார்வை கொஞ்சம் மங்கற மாதிரி இருந்தாலும், உங்க தலைமுடியெல்லாம் பிச்சுக்கிட்டு போற மாதிரி இருந்தாலும், இந்த மாதிரி ஏதாச்சும் டாக்டர் பதறாதீங்க, சிம்டம்ஸ் தெரிஞ்சா சொல்லுங்க. சைலண்டா இருக்கு, இன்னொரு பேஷண்ட் வர. கம் இன், உட்காருங்க சார். தேங்க்யூ. வணக்கம் டாக்டர். டாக்டர் நான்ப்பா. இருந்துன்னு போய் யார் வாங்க? காலையிலே குடிச்சிட்டான் போல இருக்கு. ஏன்பா காலையிலே குடிச்சிட்டியா? அவர் குடிச்சாதான் தெரியும் டாக்டர், நான் தான் குடிச்சேன். யோ, குடிச்சிட்டா வந்தா காலையிலையா? நீங்க தான் கொடுத்தீங்களே, குடிச்சினேன். ஓ, இது பாரா? நான் ஹாஸ்பிட்டல் நினச்சேங்க, அவருக்கு ஊற்றி ஊற்றிங்க, இப்போ எனக்கு ஊற்றி கொடுங்க, சரியா ஏறல. பாரா? ஏங்க இது ஹாஸ்பிட்டல் தாங்க, அவருக்கு மருந்து கொடுத்தேன், அதை குடிச்சத சொல்றாரு. பரதேசி எது தெளிவாக பேசுறது இல்லையா? உருங்காட்ட அவன் ஒரு மென்டல், அவன் ஒரு பைத்தியக்காரன், அவன் லூஸு. அவன் சொல்றது பெரிய விஷயமா? எனக்கு விளக்கம் கொடுக்குறீங்களே, ஏன் விளக்குறீங்க? அவனுக்கு ஏன் ட்ரீட்மெண்ட் கொடுத்தீங்க, மருந்து கொடுத்தீங்க? லூஸுக்கு மருந்து கொடுக்கக்கூடாது, அது தெரியுமா உங்களுக்கு? நீங்கள் என்ன டாக்டருக்கு படிச்சீங்க? அது சைக்காட்டிஸ்ட் அப்படின்வாங்க. பைத்தியங்களுக்கு வைத்தியம் பார்க்கும் டாக்டர், வைத்தியங்களை பைத்தியம் விசு சார் படம் சொல்லுவார், அது உங்களுக்கு தெரியுமா அந்த டைலாக்? ஏங்க உங்களுக்கு என்னங்க பிரச்சனை, அதை மட்டும் சொல்லுங்க. சொல்றாங்க, பொண்டாட்டி பிரச்சனை சொல்லணுமா, ஆஃபீஸ் பிரச்சனை சொல்லணுமா, ஃப்ரெண்டோட பிரச்சனை சொல்லணுமா, வீட்டு பிரச்சனை சொல்லணுமா, அக்கம் பக்கத்தில் பிரச்சனை, எந்த பிரச்சனைக்கு என்ன ட்ரீட்மெண்ட் தருவீங்க அதை கரெக்டாக. நான் தான் அவ்வளோ விளக்கம் அவனுக்கு சொன்னேன், இவன் எனக்கு இவ்வளோ விளக்கம் சொல்கிறானே. அவன் மென்டல்னு சொல்லிட்டு நீங்களே பேசுறீங்க. இப்போ நீங்கள் மென்டலா, அவன் மென்டலா? யாரை பார்த்து மென்டல்ன்றா? யோ, ரொம்ப சத்தமாக பேசாதையா, ஹார்ட் அட்டாக் வரும். அவனுக்கு எதனா வந்துன்னு போட்டு கொடுங்க. எனக்கு இப்போ பிரச்சனைக்கு சால்வ் பண்ணுவீங்களா பண்ண மாட்டீங்களா, அதை பாட்டு சொல்லுங்க. வந்ததுலேருந்து உனக்கு என்ன பிரச்சனைன்னு இன்னும் நீ சொல்லலை. எனக்கு கையை பிடிச்சி நான் சொல்றதுக்கு முன்னாடி நீங்களே சொன்னீங்க. யோ, கொஞ்ச நேரம் சும்மா இருயா. சும்மா ரெடா சொம்ப. நீங்கள் சொல்லுங்க, என் பிரச்சனை சொன்னா சொல்லுவீங்களா? என்ன சொல்றாங்க, நீ குடிக்கிறதால தான் நாசமா போயிட்டு, நான் குடிக்கிறதால எப்படி நாசமா போகணும் தெளிவாக எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தீங்கன்னா தேங்க்ஸ் சொல்லுவேன். ஓ,
அத பத்தி கேக்குறீங்களா? தெளிவா சொல்றேன். ஆட்டு பட்டக் பட்டக்கு வச்சுக்கிதா, கை பிச்சுன்னு போதா, காலு கட்டக்கடன்னு ஆடுதா, தலைமுடி பறக்குதா, உனக்கு எப்படி கிட்ட? இப்ப 2 பேர்ல யாரா டாக்டர் ஒரு முடிவுக்கு வாங்கடா. முன்ன கேட்டா அவன் பதில் சொல்றான், என்னடா நினைச்சிருக்கீங்க? யோ, அது உனக்கு சொன்ன ட்ரீட்மெண்ட்டியா? கொஞ்சம் நான் வாய மூடியா. அப்பாவும் பேஷண்ட் கன்ஃபார்ம். ஏன்னா நீங்க இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கீங்க. கரெக்ட். இப்ப எனக்கு சொல்லணும். என்ன சொல்றீங்களோ நீங்க சொல்லுங்க, நான் கேட்டுக்கிறேன். அடப்பா, சாராய்கள்ல உட்காந்துக்கிறான். ஏம்பா, குடிக்கிறதால உனக்கு என்னென்ன தீமை அதெல்லாம் சொல்லட்டுமா? ஒரு நாளைக்கு எவ்வளவு குடிப்ப? கோர்ட்டு ஆபீஸில் நான் ஃபுல் கூட குடிப்பேன். அதை கேட்கலையா? ஒரு நாள் எத்தனை ரூபா குடிப்ப? 100 ரூபா 150 ரூபா குடிப்பேன். அது என்ன 100 150னா ஒரே சரக்கு தான். நைட்டில் பிளாக்ல வாங்கினா 50 ரூபா ஜாஸ்தி. 100 150 ரூபா குடிப்பேன். சைடிஸு 50 ரூபாய்க்கு சாப்பிடுவேன். அப்போ ஒரு நாள் 200 ரூபாய்க்கு குடிக்கிறியா? இந்த சின்ன கணக்கே இவ்வளோ நேரம் யோசிக்கிறீங்களா? இப்படி டாக்டர் பச்சை ஓகே 200 ருபீஸ் பர் டே எக்ஸ்பென்சஸ். ஒரு நாளைக்கு 200 ரூபானா அப்போ மாசத்துக்கு 6000 ரூபாய் செலவு பண்றியா குடிக்கோசரம்? ஐயோ, மாசத்துக்கு 6000 ரூபாய்க்கா நான் குடிக்கிறேன்? ஆமாயா. சரி, நீ எத்தனை வருஷமா குடிக்கிற? 1947ல நமக்கு சுதந்திரமும் குடியரசு ஒன்று கிடைச்சது. அப்போ குடிக்கல நான், ஏன்னா அப்ப நான் பிறக்கல. நான் பிறந்து 1940ல 20 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் குடித்தேன். இப்போ 25 இயர்ஸ். தட் மீன்ஸ் 25 வருஷமா குடிக்கிற சில்வர் ஜூப்ளி ஆண்டு. ஒரு நாளைக்கு 200 ரூபானாலும் மாசம் வருஷம் 25 வருஷம். அடா பாவி, 15 லட்சம் ரூபாய்க்கு நீ குடிச்சிருக்கையா? ஐயோ, அந்த 15 லட்சம் ரூபாய் மட்டும் உங்ககிட்ட இருந்துன்னா லக்ஸரியான கார் வாங்கிருக்கலாமாயா நீ? அப்படியா டாக்டர்? 25 வருஷத்துல காசு மிச்சம் பண்ணியிருந்தா 15 லட்சம் ரூபாயில லக்ஸரி கார் வாங்கியிருக்கலாம். ஆமாயா, மிஸ் பண்ணிட்டேன் டாக்டர். இப்போ உணர்ந்து என்னையா பிரயோஜனம்? கரெக்ட் டாக்டர், நான் அப்பவே உங்களை பார்க்க வந்திருக்கணும். டேய், நீ குடிப்பியாடா? அந்த பழக்கமே எனக்கு, நான் குடிக்க மாட்டேங்க. டாக்டர், அவன் குடிக்க மாட்டான். அவன் என்ன கார் வாங்கியிருக்கான் கேளு. 5 லட்சம் ரூபா மிச்சம் பண்ணிருப்பல்ல, கார் என்ன காரா வச்சிருக்க? காரா? கார்லாம் எங்கிட்ட கிடையாதுங்க, சைக்கிள் கூட கிடையாதுங்க. டேய் பண்ணாட பரதேசி, அவ்வளோ பணத்தை மிச்சம் பண்ணி என்னடா பண்ண? அவன் கார் எங்கன்னு கேளுங்க டாக்டர். அவன் குடிக்கலன்றான். நான் குடித்தேன், கார் வாங்கல, அதுல ஒரு நியாயம் இருக்கு. இவன் கார் எங்க எனக்கு இப்ப தெரிஞ்சாகணும். இல்ல உன்னையும் தூக்கி போட்டு மிதிப்பேன், அவனையும் தூக்கி போட்டு மிதிப்பேன். தூக்கி போட்டு மிதிப்பியா? தம்பி, அவன் தான் காரே இல்லையாமே. இல்லாம போட்டோம், அந்த பணம் எங்கன்னு கேட்டு சொல்லு. டாக்டர், எனக்கு அதிர்ச்சியாக டாக்டர், என் கார் எங்கதான் போச்சு? அட பாவீங்களா, ஒரு பேஷண்ட் இருக்கும்போது இன்னொரு பேஷண்ட வர வச்சது எவ்வளவு பெரிய தப்பு. இப்பதான் தெரியும். போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லு. யோ குடிகாரா, கொஞ்ச நேரம் சும்மா இருயா. சும்மா இல்லையா? இனிமேல் யாருன்னா குடிச்சிட்டு வந்தா பிலாசபிலாம் சொல்லாத. அப்படி சொன்னா கேட்டுக்கிற மாதிரி. நீ என்ன சொல்வான்னு தெரியுமா? நான் சொல்லிட்டா, குடிக்காத, உடம்பு கெட்டுரும், உன் குடும்ப சூழ்நிலை மாறிடும், பெற்றவங்களுக்கும் உனக்கு பிறந்தவங்களுக்கும் சேர்த்து வை, இப்படி சொல்லு. கார் வாங்குவேன், பைக் வாங்குவேன், அதை வாங்குவேன். அந்த லூஸ் பையன் அவன் என்ன பண்ணுவான் யோசிச்சு பாரு. அப்போ இந்த மாதிரி கதையை சொல்லாத, புரியுதா? இப்போ நான் இவ்வளோ கன்சல்ட் பண்ணியிருக்கேன்னு கன்சல்டிங் ஃபீஸ் என்ன தெரியல. எப்பா, நீ நாளைக்கு போதை இல்லாத போவா, கன்சல்டிங் ஃபீஸ் தரேன். இப்ப கிளம்புறியா? கரெக்டு தான். போதையிலிருந்து நாளைக்கு நான் வாங்கலன்னு கூட சொல்லலாம், உனக்கு மனஸ்தாபம் வந்துடும். அதனால நான் தெளிவா இருக்கும்போது வரேன். அந்த லூஸ் பையனுக்கு என்னன்னு கரெக்டா பார்த்து அனுப்பிச்சு விட்டுருன்னா, டேய் காரம் காணும், துட்டும் காணும், குடிக்கவும் மாட்டேன், வாழ்ந்து என்ன புண்ணியம், போ. அப்பா பாத்தியா, போதையில தான் வந்தான். தெளிவா எடுத்து சொன்னோன்னா போயிட்டான். பாத்தியா? நீ எங்க தெளிவா சொன்ன? அவன் தான் உனக்கு தெளிவா சொன்னான். யோ, இதெல்லாம் உன்னால தான் நடந்தது. நீ ஒழுங்கா கார் வாங்கியிருந்தானா இவ்வளவு பிரச்சனை நடந்திருக்குமா? ஒழுங்கா பீஸை கட்டிட்டு போயா. உனக்கே ஃபீஸ் கொடுக்கணும். அவர் தான் தெளிவா கார் வாங்கறது பற்றி சொன்னாரு. நான் அவருக்கே ஃபீஸ் கொடுத்துக்கிறேன். அடா பாவீங்களா, 2 பேரும் ஒரே நேரத்துல ட்ரீட்மெண்ட் கூப்பிட்டு தப்பா போச்சே. 2 பேருமே ஃபீஸ் கொடுக்காம போயிட்டானுங்களே.